வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பயணத்தில் மேட்டுப்பாளையத்திலேருந்து குன்னூர் வரைக்கும் இயங்கக்கூடிய மலை ரயிலில் பயணிக்க போகிறோம். இந்த ரயிலானது நீராவி என்ஜினில் இயங்கிட்டுருக்கு. நாம் இப்போ மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருக்கோம். ரயில் புறப்பட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் ஆகுது. ரயில் புறப்படுறதுக்கு தேவையான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரயில் நிலையம் பார்த்துட்டாலே ரொம்ப அமைதியாக, மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாகவும், அழகு செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் இருக்குது. மேட்டுப்பாளையத்திலேருந்து தினமும் காலையில் 7:10க்கு புறப்படுற ரயில் 12 மணிக்கு ஊட்டிக்கு போய் சென்றடையுது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை கால சிறப்பு ரயிலாக மேட்டுப்பாளையத்திலேருந்து காலை 9:30 மணிக்கு ரயில் இயக்குறாங்க. இந்த ரயிலுக்கு முன்பதிவு நம்ம வழக்கமாக முன்பதிவு செய்கிற மாதிரி ரயில்வேயோட இணையதளத்திலிருந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். இந்த ரயில் பாதைக்கான திட்டமிடல் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் 1854ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 45 ஆண்டுகள் கழித்து 1899ஆம் ஆண்டு இந்த ரயில் வழித்தடத்தை திறந்து வச்சுருக்காங்க. இந்த ரயில் பாதையின் வழித்தடத்தில் மொத்தம் 108 வளைவுகள், 16 சுரங்க பாதைகள், 250 பாலங்களை கடந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் பயணம் செஞ்சு இந்த ரயில் கிடக்குது. உலகத்திலேயே இது மாதிரி மலை பாதைகள் மீது செயல்படும் ரயில் சேவை ஓரிரு இடங்களில் தான் இருக்குது. இந்தியாவில் டார்ஜிலிங் மற்றும் ஹிமாலயன் ரயில் பாதையும் பழமையான ரயில் பாதை. மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த மலை ரயில் பாதையை யுனெஸ்கோ நிறுவனம் 2050ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ரயில் என்ஜின்கள், ரயில் பெட்டிகள், ரயில் நிலையங்கள் என அனைத்துமே மிக மிக சிறப்பாகவும் தனித்தன்மையுடன் இருக்கிறதாகவும், அதனால் இந்த ரயிலுக்கு உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்து தருவது மிக பொருத்தமானது அப்படின்ட்டும் யுனெஸ்கோ அமைப்பு குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக இப்போ நம்ம பயணிக்கிற சாதாரண ரயில் பெட்டிகள் எல்லாமே ரயிலோட எந்திரம் முன்னாடி இருக்கும், ரயில் பெட்டிகள் பின்னாடி இருக்கும். ஆனால் மலைப்பாதைகள் சாய்வாக மேல் நோக்கி போகிறதுனால ரயில் பெட்டிகள் முன்னாடியும் ரயில் என்ஜின் பின்னாடி இருந்தும் தள்ளுற மாதிரி இந்த ரயில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 1 மீட்டர் அகலம் மட்டுமே கொண்ட இந்த ரயில் பாதையில் ரயிலோட பிடிப்புத்தன்மைக்காக 1 மீட்டர் ரயில் பாதைக்கு நடுவில் பற்சக்கரங்களாலான ஒரு அமைப்பும் இதில் வச்சுருக்காங்க. இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் நீராவி என்ஜின்லையும், குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு டீசல் என்ஜினையும் பயன்படுத்தி இழுக்கிறாங்க. இந்த ரயில் பாதையோட அதிகபட்ச சாய்வு 8.33 டிகிரியாக இருக்குது. மேட்டுப்பாளையத்துக்கும் ஊட்டிக்கும் இடையில் கல்லார், டேர்லி, இல்க்ரோ, ரன்னிமேடு, குன்னூர், வெலிங்டன், அரவங்காடு, கேத்தி, லவ்டேல், கடைசி ரயில் நிலையம் ஊட்டி. இவ்வளோ இது எல்லாமே இதுக்கு இடையில் இருக்க ரயில் நிலையங்கள். இடையில் நீராவி என்ஜினுக்கு நீர் நிரப்புறதுக்காக இடையிடையே எல்லா ரயில் நிலையம் நின்று நீர் நிரப்பிக்கிட்டு ரயில் தன்னோட பயணத்தை தொடங்குது. இப்போது ரயில் நிற்கிறது. இது ஒரு ரயில்வே நிறுத்தம். இங்கே ரயிலுக்கு நீராவி இன்ஜினுக்கு தண்ணீர் நிரப்புகிறாங்க. அது இல்லாமல் சில பராமரிப்பு பணிகள் ஏதோ ஒவ்வொரு நிறுத்தத்துக்குமே பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிறுத்தத்துக்குமே தண்ணி நிரப்புகிற மாதிரி ஒரு குழாய் வச்சு
ஒவ்வொரு நிறுத்தத்துலையும் தண்ணி நிரப்பிக்கிட்டு அடுத்த கட்டமாக ரயில் போகுது. இங்கே வெளியிலேருந்து ஒரு குழாய் மூலமாக ரயில் இன்ஜினுக்கு தண்ணீர் போகுது இல்லையா, இது மாதிரி தான் ஒவ்வொரு நிறுத்தத்துலையுமே வச்சுருக்காங்க. தண்ணி நிரப்பிட்டு சில பராமரிப்பு பணிகளை முடிச்சுட்டு ரயில் ஒவ்வொரு நிறுத்தத்துக்குமே கிளம்புது. இப்போது ரயில் போய்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து மலையை குடஞ்சி பாலம் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பாலங்களில் கடந்து தான் ரயில் போய்கிட்டு இருக்கு. கடல் மட்டத்திலேருந்து 7500 அடி உயரம் கொண்ட ஊட்டி மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ரயில் பாதை வழியாக நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி வர பசுமையான இயற்கை மலை கூட்டங்களும் மேகக்கூட்டங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த அற்புதமான இயற்கை காட்சியை கண்டு ரசித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி 45 ஆண்டுகால மனிதர்களின் உழைப்பும் இரத்தமும் வியர்வையும் சிந்தி கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட ஆயுட்காலம் அளவிற்கான ஆண்டுகள் வேலை நடந்து இப்படி ஒரு அற்புதமான மலை வழி பாதையை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல இந்தியா முழுக்க வெள்ளையர்களால் ரயில் பாதை அமைக்கப்பட்டப்போ இதே மாதிரியான நீராவி என்ஜின்களில் தான் ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டுகால கால மாற்றத்தில் டீசல் என்ஜின், இப்போது நவீனமாக மின்சாரம் என்ஜின் வந்து எவ்வளோ நவீனமாக ரயில்வே முன்னேறினாலும் தொன்மையின் பழமையின் அடையாளமாக இந்த நீலகிரி நீராவி ரயில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஹில்ஹோ அப்படின்ற ரயில் நிறுத்தத்தில் இப்போது நீராவி இன்ஜினுக்கு தண்ணீர் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்குமான மலை ரயில் பயணம் நமக்கு மனதுக்கு இதமான ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பு போல ஒரு மென்மையான உணர்வுகளை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒரு அற்புதமான பயணத்தை வாழ்க்கையில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறையாவது பயணம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா தான் நம்ம காணொலியில் பார்க்குற பசுமையும் இயற்கையும் நேரடியாக அனுபவிக்கிறது அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. வாய்ப்பு இருந்தால் இந்த பயணத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது ரயில் கிட்டத்தட்ட ரன்னிமேடு அப்படின்ற ரயில் நிலையத்தில் வந்து பராமரிப்பு பணி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீராவி இன்ஜினுக்கு நீர் நிரப்பி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம குன்னூர், அடுத்த ரயில் நிலையம் குன்னூர் வந்துடும். நாம் இப்போ இந்த பயண காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பயண காணொலியோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.